பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. மரியாங்கிற பேரு புதிய ஏற்பாட்டுல மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கா? இல்ல பழைய ஏற்பாட்டிலயும் இந்த பேரை சொல்லப்பட்டிருக்கா தாத்தா? பிஷப் தாத்தா, எனக்கு இன்னொரு டவுட். சொல்லுப்பா. இந்த மரியா அப்படிங்கிற பேரோட மீனிங் என்ன தாத்தா? பிஷப் தாத்தா, நீங்க கூட ஒரு டைம் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தீங்க. இதோ கண்ணி ஒருத்தி கருத்தரித்து மகனை பெறுவாள். இது எசாயா இறைவாக்கினர் எழுதின பாட்டு. இதுக்கு நாங்க டான்ஸ் ஆடி இருக்கோம் தாத்தா. வெரி குட். இப்போ உங்க 2 கேள்விகளுக்கும் சேர்ந்து பதில் சொல்றேன். அன்னை மரியாவை நாம மாதாங்கிறோம், கன்னிமரிங்கிறோம், தேவ மாதா அப்படின்னு சொல்றோம். அவங்களுடைய பெயர் வந்து மிரியம். பழைய ஏற்பாட்டில் மிரியம். இந்த மிரியம் என்ற பேருக்கு என்ன அர்த்தம்? இந்த பேர் எங்கிருந்து வந்தது? இஸ்ராயல் ஜனங்க பல ஆண்டுகள் எகிப்தில் அவங்க அடிமைகளாக இருந்தாங்க. அப்போ அந்த எகிப்து மொழியும் அவங்க பேசினாங்க. அப்போ அதுலேருந்து எடுத்துக்கிட்ட அந்த இம்ரி, அன்புக்குரியவள் அப்படின்ற பேரை வந்து தங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு வைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த மொழியிலிருந்து ஈப்ரு மொழிக்கு இந்த யூதர்களும் அதே அந்த இம்ரின்ற வார்த்தையை எடுத்துட்டு அந்த இம்ரி அப்படிங்கிறது மீரியம் அப்படின்னு அர்த்தம். மோயிசனுடைய சகோதரியின் பேர் கூட மீரியம். இந்த ஏசாயா சொல்லும்போது பேர் சொல்லலை, கன்னி கருத்தாங்கி. நீ பாடநிலை அழகான பாட்டு. கன்னி கருத்தாங்கி, அந்த கன்னி தான் மரியா. அப்போ அந்த பெயருக்கு அன்புக்குரியவள் அந்த அப்படின்ற அந்த எகிப்து மொழியினுடைய அர்த்தத்துல அன்னை மரியாள் அன்புக்குரியவள். நம்மை அன்பு செய்கின்றவர், மக்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அன்பு செய்கின்றவர் அப்படின்ற ஒரு பெயரை உடையவர்கள் நம்முடைய அன்னை மரியா. அன்புக்குரியவள் அப்படின்ற பெயரை உடைய அந்த அன்னை மரியாவுக்கு நாமும் அன்பு காட்டணும் இல்லையா? ஆமாம் தாத்தா. மரியே வாழ்க.